ஊற்றுவோம், மண்ணள்ளி போட்டு சமைக்கிறதும் பண்ணுவோம். சரிங்களா? அக்னி தானே, அக்னி பகவான் தான் அப்படின்னு சொல்லி வீடியோ எறியறதையே அது பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அதே மாதிரி உங்களோட குணாதிசயங்கள் இருக்கும். இவங்க எப்பயுமே ஏதாவது ஒரு துன்பத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. பிறரை துன்புறுத்துவாங்க, பொய் சொல்லுவாங்க, பொய் சொல்லி காரியம் சாதித்துக் கொள்வார்கள். இந்த மாதிரியான குணாதிசயங்கள் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. இவர் வந்து அக்னிபுரீஸ்வரர், அக்னி தேவன், அக்னி தீர்த்தம், நிறைய ஸ்தலங்களை வந்து அக்னி பகவான் பாவவிமோசனம் போட்ட தலங்கள் நிறைய இருக்குதுங்க. அதேமாதிரி அந்த அக்னி தீர்த்தம்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அக்னி தீர்த்தத்தில் நீங்கள் புனித நீராடி அந்த அக்னீஸ்வரரை வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. முதல்ல அக்னிபுரீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ஆலயங்களுக்கு இந்த குளத்தெல்லாம் நீங்கள் வந்து போய் நீராடிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறந்த பலன்கள் உண்டுங்க. பிறரை வந்து ஏமாற்றாமல் இருப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, ஆசை வாரத்தை காட்டி காரியம் சாதித்துக் கொள்வது, இந்த மாதிரி குணாதிசயங்கள்லேருந்து நீங்கள் எப்போ விடுபட்டு வரீங்களோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல பலன்கள் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் போடுறது,